வெல்கம் டு ஆத்மா. சாதிய பெயரால் நடக்கும் ஆணவ கொலை, இதை பற்றி தான் நம்ம 2 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். மீனா, பீட்டர், இவங்க 2 பேரும் காதலர்கள், ஆனால் வேற வேற சாதி. மீனாவோட குடும்பத்தார் இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டாங்க. இது தெரிஞ்ச மீனாவோட தங்கைகள் கலா, சரண்யா எதுவும் செய்ய முடியாமல் இருந்தாங்க. ஆனால் தன்னையும் தன் காதலனையும் கொலை செஞ்ச தன்னோட குடும்பத்தாரை பழிவாங்க மீனாவுடைய ஆத்மா காத்துக்கிட்டு இருந்தது. இதோ பழிவாங்கும் படலம் ஆரம்பிச்சாச்சு. சரண்யா, 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 யாரு? சரண்யா, யாரு? சரண்யா, யாரு? மீனா, நீயா? ஆமா சரண்யா, நான் தான் உன் மீனா வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்க? என்ன பண்ண போற? உன்னையா? உன்னை நான் என்ன பண்ணுவேன் சரண்யா? என்ன கொல்லத்தானே வந்த? நான் எதுக்கு உன்னை கொல்லணும்? அன்னைக்கு உன் கல்யாணத்துக்கு தாலி வாங்க போனா லேட்டா தானே வந்த. அதனால அவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தானே என்ன கொல்ல வந்திருக்க. துரோகம்ன்ற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நீ நல்லவ சரண்யா. அதனாலதான் உன் அனுமதி இல்லாம நான் உடம்புல பூர வந்தப்போ என்னால முடியல. என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் உன்னை கொல்ல வரல சரண்யா. அப்புறம் எதுக்கு இத்தனை பேர் இருக்கும்போது என்ன தேடி வந்த? எனக்கு உடம்பு வேணும். என்னது? நானும் பீட்டரும் எப்படி செத்து போனோம்னு உனக்கு நல்லா தெரியும். நாங்க 2 பேரும் அனுபவிச்ச வேதனைய நீ கண்ணால பாத்துக்க. அவங்கள நான் பழி வாங்கணும் சரண்யா. இவங்களை கொன்னவங்கள நான் கதற கொண்டு பழி வாங்கணும். அதுக்கு உன் உடம்பு எனக்கு வேணும் சரண்யா. அதுக்காக தான் நான் வந்தேன். உனக்கு சம்மதம் தான்? என்ன உடனே சம்மதம் சொல்லிட்ட? இதனால நீ ரொம்ப கஷ்டப்படுவ. உனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி பூசாரி மந்திரவாதியில வச்சு உன்னை அடிச்சு இம்சை பண்ணுவாங்க. பரவாயில்ல. அப்புறம் உனக்கு கல்யாணம் கூட நடக்காம போலாம். பரவாயில்ல. நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? ஆமா, உன்னை கொன்னவங்களை என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என்னால உங்களை காப்பாத்த முடியலன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகுன கலாவுக்கும் உனக்கும் எப்படியாவது உதவ முடிஞ்சா எனக்கு சந்தோஷம்தான். வா மீனா, எனக்குள்ள வா மீனா, வா. நிர்மலா, இதோ வரேன். எங்கம்மா உன் புருஷன்? அவரை ஆட்டோ ஓட்ட போயிருக்காரு. என்னம்மா ஊர்ல ஒரு ஆட்டோவுல பாதி ஆட்டோ நம்ம வீட்டு ஆட்டோ. இவரு இனிமே ஆட்டோ ஓட்டி தான் பழிக்கணுமா? இதையே சொல்லி சொல்லி என் வாயும் ஓஞ்சு போச்சு, அவரோட காதும் அடைஞ்சு போச்சு. இந்த சாதி சாத சங்கத்துல
உன் வீட்டுக்கார பொறுப்புல இருக்கிறவன். இப்ப 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க ஆட்டோ ஓட்டா. அதையும் என்கிட்ட சொல்றீங்க? உங்க புள்ள வருவார்ல, அவர்கிட்டயே சொல்லுங்க. ஏமா இந்த பாக்கு ஒரு லட்சத்தை எடுத்து கொடுத்துருப்போமா. எங்கேயாவது வச்சிட வேண்டியது, அதுக்கப்புறம் என் உயிரை வாங்க வேண்டியது. இத கேட்டதுக்கு இவன் என்னமோ இப்படி சொல்லிச்சுக்கிறா. இந்தா இங்க வச்சிருக்கேன், எடுத்து இடி. நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துறேன், வீட்டை பத்திரமா பாத்துக்க. எங்க காணா? பாக்கு வரல, இங்க தானே வச்சேன். என்ன இங்க வச்சத காணா? பாடி ஆ? சித்தி இல்ல சித்தி இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு போயிருக்காடா. ஆ. இந்த பாக்கு வரல வச்சிருந்தா காணா, எடுத்து தாயண்டா. இங்கதான் இருக்குது. எடுத்து குடுறா. இங்க இருக்கிறத எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு ஒரு ஆள் வேற. இந்தா பத்திரமா பிடிச்சுக்கோ. இவ்வளவு நேரம் தேடின கையில சிக்கவே இல்லடா. உனக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, இருட்டுல எருமால தெரிய போகுது. உரல தேடுறேன்னு சொல்லி தரைய போட்டு தொலைச்சிட்டு இருக்கிற. ஏண்டா 80 வயசு ஆனாலும் தையல் தைக்கிற மிஷின்ல ஒரு நிமிஷத்துல நூலை கோர்த்துருவான்டா. உன்னால கோர்த்து தர முடியுமாடா? அப்புறம் எதுக்கு உரல தேடுறேன்னு சொல்லி அந்த தரைய போட்டு அப்படி தடவனு? அதான்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன் ஆச்சரியத்துல கொல்லிய தூக்கி வைக்க. ஒழுங்கா கண்டாக்டரை பார்த்து கண்ணாடி போட்டுக்க. உன் வெட்டி வீராப்புக்கு எங்க உயிரெடுக்கத தெரிஞ்சுக்க. சொல்லு பங்காளி. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வீட கிளவி 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 கிளவி. ஐயோ என்ன செல்லுச்சா? உட்கார் 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 உட்கார். மெது தண்ணியா குடி குடி குடி. மெது 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 குடி. ஏன் பாட்டி, என்ன பாட்டியாச்சு? என்னமோ தெரியலடா, தொண்டை யாரும் அமுக்குற மாதிரி சிக்குதுடா. சோத்த திங்க மாதிரி இவ்வளவு வெத்தலை பாக்க போட்டு கொத்த பண்ணா அப்புறம் சிக்காம என்ன பண்ணும்? என்னைக்குமே இந்த மாதிரி இருந்ததுல. இன்னைக்கு ஆகி போச்சு. அப்புறம் என்ன? டபார் சாவு எப்ப வரும்னு எவனுக்கும் தெரியாது. அதுவும் நாம பண்ண அட்டுழியத்துக்கு எப்ப வேணாலும் வரலாம். என்னமோ சொல்ற, ஒண்ணு கேட்கலடா. சரண்யா எங்க போனா? சரண்யா சரண்யா. டேய் இங்க கிளவி சாக கிடக்குது, உள்ள என்ன பண்ற நீ? படிச்சிட்டு இருந்தேன். படிச்சிட்டு இருந்தியா? அப்பப்ப வீட்டையும் கொஞ்சம் பாத்துக்கோ. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சா எவன் பதில் சொல்றது? சரி சரி. சரியா? டேய் தபார், நாளைக்கு டவுன்ல இருக்க கண்ணாஸ்பத்திரி கூட்டு போவேன். ஒழுங்கு மரியாதையா வந்துரு. வரமாட்டேங்கிற மாட்டேன் ஆட்டம் பிடிச்சேன்னு வெய்ய. இந்த 2 காலையும் பிடிச்சி தர 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 இழுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டு தெரிஞ்சுக்க. என்னமோ சொல்ற, ஒண்ணுமே புரியல. என்னமோ நடக்குது. அப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னது எதுவுமே உன் காதுல விழுகலையா? ஐயோ பங்காளி வேற உறவாங்க கூப்பிட்டானே. பாட்டி பாட்டி அப்படியே சாஞ்சு படுத்துக்க, நான் அதை வந்துடுறேன். சரி சரி போயிட்டு வாப்பா. இப்ப தப்பிச்சிட்ட, நாளைக்கு காலையில உனக்கு சங்கு ரெடியா இருக்கு. பாட்டிக்கு 80 வயசு, உடல்நிலை சரியில்லை. அதனால சரண்யாவோட உடம்புக்குள்ள இருந்து மீனாவுடைய ஆத்மா செஞ்ச அமானுஷங்கள்ல யாருக்கும் சந்தேகம் வரல. மீனாவோட ஆத்மா சரண்யாவோட உடம்புக்குள்ள இருக்குன்னு அவங்க வீட்டுல யாருக்காவது தெரிய வந்ததா? மீனாவோட ஆத்மா தன்னையும் தன் காதலனையும் கொன்னவங்களை பழிவாங்க சரண்யாவோட உடம்புல புகுந்துக்க அனுமதி கேட்டுச்சு. சரண்யாவும் சரின்னு சொல்லிட்டாங்க, மறுப்பு எதுவும் சொல்லலை. ஏன்னா தன் அக்காவை கொன்னவங்களை பழிவாங்க தன்னால் எதுவும் செய்ய முடியலன்னு சரண்யாவுக்கும் கலாவுக்கும் ரொம்ப பெரிய வருத்தம். அதனால தான் மீனா தன்னோட உடம்பை கேட்டதும் சரண்யா எந்த மறுப்பும் சொல்லாமல் கொடுத்துட்டாங்க. சரண்யாவோட உடம்புக்குள்ள மீனாவோட ஆத்மா அப்பப்போ வந்துட்டு போச்சு. அதோட விளைவாக தான் மீனாவோட பாட்டி இப்போ பயந்து அதிர்ச்சி ஆயிருக்காங்க.
சித்தப்பா ஜிக ஜிகன சட்டை வேஷ்டி தலைவர் கெட்டப் சூப்பர். என்ன பண்றது செல்வம், நம்மள தலை தாங்கி திருவிழாவை நடத்தி வைக்க சொல்றாங்க, போய் நடத்தி வச்சிருவோம். நிர்மலா, என்னங்க? என்ன சரண்யா இன்னும் ரெடி ஆகலையா? சரண்யா, சரண்யா, என்னடி இன்னும் ரெடி ஆகாம இருக்க? நான் வரல. ஏன், என்னாச்சு? எனக்கு உடம்பு சரியில்லை. நிர்மலா, அவதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றால, அம்மா வேற தனியா வீட்டுல இருப்பாங்க. இவ கூட மாட இருந்து ஏதாவது ஒத்தாசிக்கு இருக்கட்டும், நம்ம போயிட்டு வந்துடலாம். இவ வீட்டுல இருக்கட்டும், சரியா? சரி, வீட்டை பாத்துக்கடி. மாமா. இப்ப என்ன பண்ணுவ? நான் பேயா? நான் பேயா? உன்னோட பேத்தி பேத்தின்னு சொல்லு. பேத்தின்னு சொல்லு. ஒண்ணு பண்ணிடாத. என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத. இந்த பாட்டில் ஞாபகம் இருக்கா? சொல்லு, ஞாபகம் இருக்கா? என்ன ஒண்ணு பண்ணிடாத. மீனாவுடைய ஆத்மா முதல்ல பழிவாங்கினது அவங்க பாட்டியை. ஆனால் இது மீனாவுடைய ஆத்மாவின் செயல்னு வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. மீனாவுடைய ஆத்மா முதல்ல பழிவாங்கினது அவங்க பாட்டியை. ஆனால் இது மீனாவுடைய ஆத்மாவின் செயல்னு வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. சரண்யாவோட உடம்புல சில மாற்றங்களை கவனிச்சாங்க சித்தியும் சித்தப்பாவும். ஆனால் அது கூட மீனா ஆத்மா அவ உடம்புல இருக்கிறதான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மெல்ல மெல்ல மீனாவுடைய ஆத்மா அவங்க வீட்டுக்குள்ள அப்படியே பரவிச்சு. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆச்சு.
இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல. நிர்மலா, ஏய் நிர்மலா. என்னங்க? ஏண்டி மணி 7 கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பி விட கூடாது? உங்க அம்மா போனதுல இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை. உங்க அம்மாவோட காரியம் முடிஞ்சு நேத்து தான் சொந்தக்காரங்க எல்லாம் போனாங்க. அதான் நீங்களும் அசதியா தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் உங்களை எழுப்பல. அசதியா தூங்குனா அப்ப அப்படியே விட்டுருவியா? நான் தொழிலாளி இல்லடி, முதலாளி. 40 ஆட்டோக்கு சொந்தக்காரன். தினமும் 50 டிரைவருக்கு கூலி கொடுக்கிற முதலாளி. புரியுதா? 40 ஆட்டோ 50 டிரைவர் கணக்கே ஒத்து வரலையே. ஏய், காலையில இதெல்லாம் உன்கிட்ட விளாவரியா சொல்லிட்டு இருக்க முடியாது. போ, போய் சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி எடுத்துட்டு வா. கொண்டு வர. ஏய், சரண்யா எழுந்திருச்சிட்டாளா? இன்னும் இல்ல, தூங்கிட்டு தான் இருக்கா. போய் முதல்ல அவளை போய் எழுப்பு போ. ஏய் சரண்யா, சரண்யா, பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இப்படி இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு கொஞ்சம் ஒத்தாசி வேலை செய்யல. ஏய், ஒண்ணு தாண்டி எழுந்துடுறி, எழுந்துடுறி. என்னடி அப்படி பாக்குற? விடிஞ்சா கோலம் போடுறதுல இருந்து சமைக்கிற வரைக்கும் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? இப்படி இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? செத்து போயிட்டேன்னு அர்த்தம். இப்ப என்ன சொல்லிட்டு இவ இப்படி சொல்லிட்டு போற? இந்த காலத்து பொண்ணுங்க 7 மணிக்கு எழுந்திருக்கிறதுல இந்த அளவுக்கு சலிச்சுக்கிறாளுங்க. எல்லாம் என்ன சொல்லணும்? ஒரு மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் மேல இருக்க கோவம் போய் நல்ல அபிப்பிராயம் வரும்னு சொல்லுவாங்க. சித்தப்பா நம்ம மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காருன்னு பாப்போம். சித்தப்பா, இன்னைக்கு காலையில மீனா என் கனவுல வந்தா. உங்க எல்லாரையும் விசாரிச்சா. அந்த நாசமா போறவ உன் கனவுல வராம என் கனவுல வந்திருந்தா அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். இன்னொரு வாட்டி மீனாகினா நான் அவளை பத்தி பேசிட்டு இருந்த உன்னைய வீட்டை விட்டு துரத்திடுவேன். புரியுதா? வா. என்னையா வீட்டை விட்டு துரத்துவ? இப்பவே இந்த நிமிஷமே உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறேன். என்னங்க, என்னாச்சு? எதுக்காக இந்த ஷேவிங் செட்டோட இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கீங்க? இதுக்குதான் ஒரே பிளேட ஒரு வருஷம் யூஸ் பண்ண கூடாது. ஏண்டி பின்னாடி இருந்து யாரோ என் கழுத்தை நெரிச்சா மாதிரி இருந்தது. யாரா இருக்கும்? உங்க அம்மாவா தான் இருக்கும். ஏய், அப்படியே எங்க அம்மா வந்தாலும் எதுக்குடி என் கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்கணும்? பின்ன எதுக்காகவா? உயிரோட இருக்கும்போது உங்க அம்மா ஏன் உயிரை வாங்குனாங்க? அவங்க செத்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் இருக்கும். ஏண்டி நல்லதே நினைக்க மாட்டியா? பா, போய் ஏதாவது வேலை இருந்தா உள்ள போய் பாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். குக்கர்ல பருப்பு வச்சிருக்கேன். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. நான் போய் இலை எடுத்துட்டு வந்துடுறேன். நியூஸ் படிக்கிறியா? படி. நாளைக்கு உன் நியூஸ ஊரே படிக்கும். சரண்யா உடம்புக்குள்ள இருக்கிற மீனாவுடைய ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா அமானுஷ வேலைகளை காட்ட ஆரம்பிச்சது. அப்பப்போ சித்தியும் சித்தப்பாவையும் பயமுறுத்த ஆரம்பிச்சது. அக்கா போன துக்கத்துல தான் சரண்யா கிட்ட இப்படிப்பட்ட மாறுதல் ஏற்படுதுன்னு சித்தியும் சித்தப்பாவும் நம்பினாங்க. ஆனால் அப்பா கூட அமானுஷங்கள் இருக்கிறதா அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க எந்த ஒரு அமானுஷத்தையும் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் அவங்க பெருசாக எடுத்துக்க வேண்டிய சூழல் சீக்கிரமாகவே வந்துருச்சு. அது என்ன? நாளைக்கு பார்க்கலாம். இது ஆத்மா.